ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கீதா விலாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். குக்கிங் வீடியோன்னு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறேன். என்ன ஸ்நாக்ஸ்னால் ப்ரெட் ஆம்லெட். ப்ரெட் ஆம்லெட்டுக்கு தேவையான பொருள் முட்டை, பெப்பர், ப்ரெட்டு, சால்ட். அவ்வளோதாங்க. 4 பொருள் வச்சு ப்ரெட் ஆம்லெட் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க ப்ரெட் ஆம்லெட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு முட்டை தான் ஃபஸ்ட்டு போட்டு பீட் பண்ணேன். அது கொஞ்சமாக தெரிஞ்சிச்சு. சரி அப்படின்ட்டு அப்புறம் திருப்பி இன்னொரு முட்டை 2 முட்டை போட்டு நல்லா சால்ட்டு பெப்பரும் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். மை ஹேண்ட் இஸ் பீட்டர். நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் பண்ணணும். அப்போ தான் எல்லாமே ஒன்றா கலக்கும். அப்புறமா அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை எடுத்து அதில் ஊற்றிடணும். நல்லா ஊற்றிட்டு சுற்றிலும் பரவற மாதிரி நல்லா அதை பேனை எடுத்து இப்படி திருப்பி விட்டால் எல்லா பக்கமும் முட்டை வந்துடுது. அதுக்கப்புறம் ப்ரெட் ஸ்லைஸ் 2 பக்கமும் அப்படியே திருப்பி போட்டு நல்லா அது ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் வேகணும். நல்லா 2 மினிட்ஸ் பக்கம் வேகணும். வேகிறதுக்காக கொஞ்சமாக மேலே எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடணும். கொஞ்சம் பேனில் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். நான்ஸ்டிக் பேன் தானே, ஒட்டாமல் வரும்னு நினச்சேன். தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு வந்துருச்சு. ஆனால் நல்லா தான் இருந்தது. பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாலும் ப்ரெட் ஆம்லெட் கடையில் கொடுக்குற மாதிரியே டேஸ்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு. நல்லா அது 2 மினிட்ஸ் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா வேக வச்சா தான் அது டேஸ்ட். இல்லைன்னா பன்னு அந்த மாதிரி முட்டைலாம் அப்படியே இதுவாக இருக்கும். நல்லா தான் இருந்தது. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட் ஆம்லெட் ரெடி. அதுக்கு அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டானா, அதுக்கு டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கணுமா கடையில் கொடுக்குற மாதிரி அப்படின்ட்டு அது நல்லா பீஸ் போட்டு வீட்டில் மயோனிஸ் இருந்தது. அந்த மயோனிஸ் எடுத்து சூடு வேறு மயோனிஸ் எடுத்து மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப் அப்பப்போ அந்த ரைஸ் வாங்குறப்ப கூட தருவாங்க. அந்த கெச்சப்பை எப்போவும் எடுத்து வச்சுருப்பேன். அந்த டொமேட்டோ கெச்சப் அப்படியே அது மேலே அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு கொடுத்துட்டேன். இப்போ தான் பார்க்குறதுக்கு கடையில் கொடுக்குற மாதிரி நல்லா இருக்குதுமான்னு. சரி அவங்ககிட்ட கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.